பார்த்திங்கன்னா பச்சை பயிறு முளைக்கட்டி எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி இதை வச்சு தாங்க குழம்பு செய்ய போகிறோம். பச்சை பயிரை வந்து குக்கரில் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். 2 தக்காளி போட்டிருக்கேன். பூண்டு பல் போட்டுக்கலாம். கொத்தமல்லி வந்து காம்பு கொஞ்சமாக வெட்டி போட்டிருக்கேன். நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும். கூடவே வேக வைங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கூட நான் எந்த பருப்பும் போடல, வெறும் முளைக்கட்டின பச்சை பயிறு மட்டும்தான் போட்டு வச்சுருக்கேன். மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா 4-5 விசில் விட்டு எடுத்து இறக்கிக்கலாம். பாருங்கள், 5 விசில் விட்டு இறக்கிட்டேன். வெந்துட்டுருக்கு. பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும். இன்னும் 2 விசில் விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இழையும். நான் கொஞ்சம் தொக்காக வேணுன்றதுக்காக நான் அந்த அப்படியே ஒரு 5 விசில் விட்டு இறக்கிட்டேன். இது கரண்டியில் இதெல்லாம் வச்சா வந்து உங்களுக்கு வந்து மிக்சியாது. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். அதனால் ஆற விட்டுட்டு மிக்சியில் வந்து ஒரு 2 ஓட்டு ஓட்டிடுங்க. பாருங்கள், குறைன்னு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரே ஒரு திருப்பு தான். இப்போ அந்த அரைச்ச நம்ம பருப்பு எடுத்து வச்ச பருப்பு தண்ணி எல்லாத்தையும் ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். 2 வெங்காயம், 1 தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 2 கத்திரிக்காய், கொஞ்சமாக ஒரு கேரட் இருக்குது. அதை போட்டு சாம்பார் வைக்க போகிறோம். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். காரம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 டீஸ்பூன் போல் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு குழம்புக்கு ஏற்ற அளவு காரம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. குழம்பு வந்து உப்பு காரெலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துன்னு குக்கரை போட்டு மூடிட்டு ஒரு 2 விசில் விட்டு இறக்கிடலாம். சரியாக இருக்கும். கத்திரிக்காய் இழந்துடும், இல்லைன்னா 2 விசில் விட்டு இறக்கிட்டு பார்க்கலாம். கரெக்டாக இருக்குது உப்பு காரெல்லாம். அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்குள்ளே கடுகு, சீரகம், வெந்தயம் போட்டிருக்கேன். 2 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். கருவேப்பிலை, பெருங்காயம் கொஞ்சம் பொரிட்டோன்னிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மிளகாத்தூள் போட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கேஸ் ஆன் பண்ணி வச்சுட்டு இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கருகிடும். சும்மா லைட்டாக அவ்வளோதான். இதை எடுத்து அப்படியே நம்ம வந்து சாப்பாட்டில் போட்டுடலாம். அதுங்க 2 விசில் வச்சு இறக்கிட்டேன். குழம்பு எவ்வளோ சூப்பராக இருக்குது, கரெக்டாக இருக்குது. அது யூஸ்வல் நம்ம பருப்பு தக்காளி கடையிற மாதிரியே தான், ஆனால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பச்சை பயிறு, முளைக்கட்டின பயிறு உடம்பு ஸ்ட்ரென்த்து. இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிட்டால் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சாத்துக்கு கூட கொஞ்சமாக அப்பளம் வச்சுன்னு இந்த குழம்பு ஊற்றின்னு சுட சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டே வேறு. துவரம் பருப்பை விட இது செம்மையாக இருக்குது டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக துவரம் பருப்பை விட இந்த பருப்பு போட்டு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும்.